நம்மோடு கூட இருக்கிறவர் பெரிய தெய்வம். ஆமென். என்னுடைய பாஸ்டர், என்னுடைய பாஸ்டருடைய பாஸ்டர், இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய தைரியசாலிகள். எங்களுடைய ஊரில் அப்போ அவங்க ஊழியம் செய்யும்போது பார்த்தீங்கன்னா இந்த பிசாசுகளுடைய தொந்தரவு ரொம்ப அதிகமாக இருக்கும் பாருங்களேன், ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ இந்த செய்வனை, மாந்திரிகம், விக்கிரக ஆராதனை இதெல்லாம் எங்கள் ஊரில் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால இந்த பிசாசுகளுடைய கிரியையும் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். இப்போவும் அப்படிதான். நம்ம நிறைய பேர் நம்ம ரட்சிக்கப்பட்டு ஜெபிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பிசாசுடைய வலிமைகள் நம்ம குறைஞ்சிருக்குது. அதனால தான் நம்முடைய குடும்பங்கள் எல்லாம் ஓரளவு சந்தோஷமா இருக்கும். ஃபர்ஸ்ட் எல்லாம் நீங்க நார்த்துக்கெல்லாம் போய் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க ஜோம் பண்ணி கையை வச்சீங்கனாலே பொத்து 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 பொத்துன்னு விழுவாங்க பாருங்க. எல்லாரும் பிசாசு ஆடுவாங்க. அந்த பிசாசு எல்லாம் பலவீனம். நீங்களே போங்க பாருங்களேன். நான் எல்லாம் என்ன ஊழியம் செய்யறேன்னு நினைக்கிறேன். நீங்க நார்த்துக்கு போங்க, போய் ஒரு ஏரியாவில் போய் சும்மா ஜோம் பண்ணுங்க, இயேசுவேன்னு சொல்லுங்க, அவ்வளவுதான் பொத்துன்னு 4 கிலோ போறேன்னு சொல்லுங்க. அவ்வளவு பலவீனமான பிசாசு எல்லாம் இருக்கும். அப்போ நாங்க எங்களுடைய தகப்பனார் எல்லாம் அந்த பாஸ்டர்லாம் இருக்கும்போது பாத்தீங்கன்னா அப்படியே லிட்டரலா அங்க பனை மரம் இருக்கு பாருங்க, அந்த பனங்காய் பாருங்கன்னா அது நடந்து போகும்போது பொத்து 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 பொத்துன்னு கீழே விழும். அப்ப அது சில மரங்கள் பாத்தீங்கன்னா அசையும். எப்படி அசையும் அப்படின்னா கீழே ரொம்ப தாழ வர்ற மாதிரி அசையும். அவங்க எல்லாம் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. லிட்டரலா அவங்க எல்லாம் சத்துருடைய போராட்டத்தை அவங்க பார்த்துருக்காங்க. ஆனா 12 மணி 1 மணிக்கு பிரேயரை முடிச்சுட்டு நடு சுடுகாட்டு வழியா அவங்க நடந்து வருவாங்க, பயமே இல்லாம. எந்த பயம், தனியா அவங்க கையில ஒரு தீப்பந்தம் மட்டும் இருக்கும். அப்ப அந்த லைட் வெளிச்சம் கூட இருக்காது, எல்லாம் இருக்காது. கையில இருக்கிறத அதுவும் எரியாது, அப்படியே அசைச்சிட்டே வருவாங்க பாருங்க. அந்த தீயினுடைய வெளிச்சத்துல கடந்து வருவாங்க. எப்படி அவ்வளவு தைரியமா இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருந்துச்சு. நான் தனியா போகல, என் கூட யார் வர்றாங்க, என் கூட இயேசு வர்றாருன்ற ஒரு ஆழத்துவம் அவங்களுக்குள்ள இருந்துருச்சு. ஆனா நமக்கு நிறைய பேருக்கு இன்னைக்கு ஏன் பயமா இருக்குதுன்னா, நம்ம கூட இயேசு வர்றதை நம்ம என்ன பண்ணல, கேட்கல, உணரல. ஆனா நான் நம்புறேன், இந்த ஜெபத்திற்கு பிறகு நான் உணரணும்னு நீங்க ஜெபம் பண்ணுங்க. நான் தான் ஆசைப்படுறேன், நான் ஃபீல் பண்றேன். இந்த ஜெபத்தை, இந்த வசனத்தை ஆண்டவர் இன்னைக்கு என்கிட்ட பேசும்போது நான் அப்படிதான் ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். ஆண்டவரே, எனக்கும் என் பிள்ளைகளுக்கு ஒரே ஒரு கிருபையை கொடுங்க. எங்க கூட நீங்க இருக்கிறத நாங்க என்ன பண்ணணும்னா அப்படி ஃபீல் பண்ணணும். பரவாயில்ல, அவன் திட்டுறதை பற்றி பிரச்சனை இல்லை, அவன் ஏசுறதை பற்றி எல்லாம் பிரச்சனை இல்லை, அங்க நடக்கிற பிரச்சனையை பற்றி எல்லாம் என் கூட இயேசு இருக்கிறார், என் கூட இயேசு இருக்கிறார். அந்த பாருங்களேன், உங்க வீட்டுல ஒரு பிரச்சனை நடக்குது, உங்க பக்கத்துல ஒரு போலீஸ் நிக்கிறாரு வைங்களேன், ஆப்போசிட்ல ஒருத்தன் கத்தி வச்சுட்டு உங்களை மிரட்டுறான். நீங்க என்ன பண்ணுவீங்க? கேட்கல, நீ ஒண்ணுமே யோசிக்க மாட்டீங்க. நீ நல்லா கத்தியை வச்சுட்டு பண்றா, என் பக்கத்துல நிக்கிறவர் யாரு? போலீஸ்காரரு. சுற்றுவார், ஒண்ணு பயமா இரு. நம்ம ரொம்ப ஈஸியா எடுத்துக்கோம், நம்ம ஒண்ணுக்குமே அதை கலங்க மாட்டோம். அதே மாதிரிதான் நான் நம்புறேன், சில நேரத்தில் ஆண்டவர் வெளி தோற்றமா அப்படி போலீஸ்காரர் மாதிரி நிக்க மாட்டாரு. ஆனா அந்த உணர்வை நமக்கு கொடுப்பாரு பாருங்களேன். ஆப்போசிட்ல அவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கும், ஆனா நம்ம பயப்பட மாட்டோம்.